அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 3ல் சாப்டர் 3 அந்த சாப்டரில் உள்ள ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அதாவது சுற்றளவு மற்றும் பரப்பளவு ஏரியா பெரிமீட்டரோட ஃபார்முலாஸ் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம சம்ஸ் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா சுற்றளவு, அதாவது பெரிமீட்டர். செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செவ்வகத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு செவ்வகத்தின் மொத்த எல்லையின் நீளம். இப்போ இந்த பிக்சர் தான் செவ்வகம். இந்த செவ்வகத்தோட மொத்த எல்லையின் நீளம் அப்படின்னா நாம் இதை ஃபுல்லாக என்ன பண்ணணும், நாம் ஆட் பண்ணணும். இந்த செவ்வகத்தோட மொத்த எல்லையை ஆட் பண்ணணும். இப்போ இது எல், இது பி அப்படின்னா இந்த எல்லுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இதுவும் எல், இது பி. ஸோ அப்போ இங்கே எத்தனை எல் வந்திருக்கு? 2 எல் வந்திருக்கு. ஸோ எல் எல், ஸோ 2 எல் வந்திருக்கு. பி 2 பி வந்திருக்கு. எல்ன்றது நீளம், பின்றது அகலம். ஸோ அப்போ 2 × எல் + பி. இப்போ எல்லையும் பி ஆட் பண்ணோன்னா ப்ளஸ்ஸு, எல்லையும் பி ஆட் பண்ணால் இங்கே ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ எல் + பி எல் + பி நமக்கு எத்தனை தடவை வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 2 × எல் + பி அலகுகள். பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு டோட்டல் பவுண்டரி ஆஃப் த ரெக்டாங்கிள். 2 × லென்த் + பிரெத், அதாவது எல்ன்றது லென்த்து, பின்றது பிரெத்து. ஸோ பெரிமீட்டர் பி ஈக்குவல் டு 2 × எல் + பி யூனிட்ஸ். எப்பயுமே பெரிமீட்டரோட யூனிட்ஸ் அலகுகள் அப்படி தான் சொல்லணும். யூனிட்ஸ் சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர் அப்படியே எழுதணும் கொஷினில் கொடுத்துருக்கிறதா. ஓகே, சரி நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சதுரத்தின் சுற்றளவு. இப்போ சதுரத்தின் சுற்றளவு அப்படின்னா அதே மாதிரி தான் சதுரத்தின் மொத்த எல்லையின் நீளம். இப்போ எந்த ஒரு ஷேப்புக்கு நம்ம எந்த ஒரு வடிவத்துக்கும் சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா அதோட மொத்த எல்லை, அதோட பவுண்டரி இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மொத்த எல்லையின் நீளம், இங்கே சதுரத்துக்கும் இந்த மொத்த எல்லையோட நீளம் தான் இங்கே சுற்றளவாக வருது. இப்போ சதுரத்தில் பார்த்தோன்னா எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும். அதில் 4 பக்கங்கள் இருக்குது. அந்த 4 பக்கங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். அதாவது பக்கம், அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 4 பக்கத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம். இப்போ ஒரு பக்கத்தோட அளவு 3 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் நம்ம 4 தடவை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், 4 × 3 சென்டிமீட்டர், அதாவது 4 × பக்கம் மல்டிப்ளை பண்ணிடலாம். அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட ஃபார்முலா 4 × பக்கம் அலகுகள். இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா பக்கன்றதை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பெரிமீட்டர் பி ஈக்குவல் டு 4 × எஸ் அலகுகள். ஸோ சுற்றளவை நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோம். 4 × எஸ் அலகுகள் 4s அலகுகள். ஸோ சதுரத்தின் சுற்றளவு 4s அலகுகள். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு டோட்டல் பவுண்டரி ஆஃப் த ஸ்கொயர். சைட் ப்ளஸ் சைட் ப்ளஸ் சைட் ப்ளஸ் சைட், 4 தடவை நம்ம சைடு ஆட் பண்ணுறதுக்கு 4 × சைட் நம்ம 1 டைம் ஆட் பண்ணால் போதும். இப்போ சைடை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிமீட்டர் பி ஈக்குவல் டு 4 × எஸ் யூனிட்ஸ். ஸோ 4s யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு முக்கோணத்தின் சுற்றளவு. இதே தான், முக்கோணத்தின் மொத்த எல்லையின் நீளம் தான் முக்கோணத்தோட சுற்றளவு. இப்போ முக்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு 3 பக்கங்கள் இருக்கும். எந்த வகையான முக்கோணமாக இருந்தாலும் 3 பக்கங்கள் தான் இருக்கும், அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ 3 பக்கங்களை பக்கம் 1 பக்கம் 2 பக்கம் 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இந்த 3 பக்கங்களுக்கும் நம்ம ஒரு பேர் கொடுக்கலாம், ஏபிசின்னு. பக்கம் 1 ஏன்னு வச்சுக்கலாம், பக்கம் 2 பின்னு வச்சுக்கலாம், பக்கம் 3 சின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த 3 பக்கங்களையும் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ சுற்றளவு என்ன வரும் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஏ + பி + சி அலகுகள். அதாவது பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஏ + பி + சி, அந்த 3 பக்கங்களையும் ஆட் பண்ணுறது தான் அதோட பெரிமீட்டராக வரும். நெக்ஸ்ட்டு இப்போ நாம் பரப்பளவு பார்க்க போகிறோம். இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்னா நீளம் × அகலம் சதுர அலகுகள். இப்போ நமக்கு தெரியும், இந்த நீளமான பகுதியை நீளம் எல்லுன்னு வச்சுக்குவோம், இந்த சின்ன பகுதியை நாம் பீன் வச்சுக்குவோம். ஸோ இந்த பகுதிக்கு இந்த ஃபுல்லாக இந்த க்ளோஸ்டு ஃபிகர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே அடைப்பட்ட பகுதி தான் பரப்பு. ஸோ இதோட மெஷரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த அளவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த அடைப்பட்ட பகுதி. ஸோ இதுக்கு பேர் தான் ஏரியா, பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நீளத்தையும் இந்த அகலத்தையும் இந்த லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே நாம் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நீளம் × அகலம் சதுர அலகுகள். நீளத்தை எல்லுன்னு வச்சுக்கிட்டோம், அகலத்தை பின்னு வச்சுக்கிட்டோம். ஸோ எல் × பி சதுர அலகுகள். இப்போ நம்ம பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு பார்த்தப்ப அலகுகள் மட்டும்தான் நம்ம குறிச்சிருந்தோம். ஆனால் இங்கே பரப்பளவுன்றப்ப நம்ம என்ன பண்ணணும், சதுர அலகுகள் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்.
the area of any rectangle equal to length into breadth square units. அதாவது L into B, length Lன்னு வச்சுக்கிறோம், breadth Bன்னு வச்சுக்கிறோம், L into B square units. இப்போ சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர், மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா கொஷினில் ஸ்கொயர் மீட்டர், அந்த மாதிரி தான் நாம் ஏரியாவுக்கு ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சதுரத்தின் பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவுனா இதே மாதிரி தான், இந்த எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதி, அடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு ஏரியா. நாம் என்ன பார்த்துருக்குறோம், பக்கம் எஸ்ன்னு பார்த்துருக்குறோம். ஸோ இந்த பக்கத்தை நாம் என்ன பண்ணணும், பெருக்கணும். ஸோ எஸ் இன்ட்டு எஸ், பக்கம் இன்ட்டு பக்கம் சதுர அலகுகள். ஸோ இந்த பக்கத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு டோட்டலாக அந்த ஏரியா வந்து நமக்கு கிடச்சிரும், அந்த ஃபுல் ஏரியாவும் நமக்கு கிடச்சிரும். ஸோ எஸ் இன்ட்டு எஸ் சதுர அலகுகள். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ இந்த ஃபார்ம்லலாம் நமக்கு ஞாபகத்தில் இருந்தால் தான் நமக்கு எந்த சம் கொடுத்தாலும் நம்மளால் செய்ய முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு பார்க்க போகிறோம். ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பிக்சரில் கொடுத்துருக்குறேன். இதுதான் ஒரு செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணம் கண்டிப்பாக செங்கோணமாக இருக்கும். செங்கோணம்னா என்ன கோணம், 90 டிகிரி. ஸோ இது வந்து செங்கோணமாக இருக்கும். இந்த செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து செவ்வகத்தோட பரப்பளவு தெரிஞ்சிருக்கணும். ஒரு செவ்வகத்தை வந்து அதோட மூளை விட்டத்தில் இருந்து ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 செங்கோணங்கள் கிடைக்கும். இது ஒரு செங்கோணம், இது ஒரு செங்கோணம். ஸோ அப்போ 2 செங்கோணங்கள் நமக்கு கிடைக்கிது. அப்போ 2 செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா செவ்வகத்தை, இது வந்து ஒரு வந்து செவ்வகம் தானே, அப்போ இது செவ்வகத்தோட பரப்பளவுக்கு ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்கும். அப்போ 2 செங்கோண முக்கோணங்களின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமம். அடுத்தது இந்த 2ன்றதை நாம் என்ன பண்ணிக்கிறோம், 2 இன்ட்டு, ஸோ 2 இன்ட்டு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு என்ன படித்தோம் நம்ம, எல் இன்ட்டு பி அப்படின்றது படித்தோம் நம்ம. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2 வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த பக்கம் ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது அப்போ என்ன ஆகும், இங்கே டிவைட் ஆகும். ஸோ அப்போ 1/2 இன்ட்டு எல் இன்ட்டு பின்னு வரும் நமக்கு. 1/2 இன்ட்டு எல் இன்ட்டு பி சதுர அலகுகள் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எல் இன்ட்டு பி லென்த்து பிரெத்துன்னு நம்ம வைக்க முடியாது, ஏன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம். ஸோ செங்கோண முக்கோணன்றதுனால நம்ம இது என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா அடிப்பக்கம். இது என்ன நினச்சிக்கிறோம், நம்ம அடிப்பக்கம், இதை வந்து உயரம்னு வச்சுக்கிறோம். ஸோ அடிப்பக்கம்ன்றதை பீனும் உயரம்ன்றதை ஹச்சுன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஹைட், ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட், அதுதான் இங்கே பி இன்ட்டு ஹச்சுன்னு எழுதியிருக்கிறோம். அப்போ செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச், ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச் சதுர அலகுகள். பீன்றது அடிப்பக்கம், ஹச்சுன்றது உயரம். Area of 2 right-angled triangles equal to area of the rectangle. 2 right-angled triangles ஓட ஏரியா வந்து area of the rectangleக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 right-angleனால நம்ம 2 into area of a right-angle triangle. ஸோ L into B, இந்த 2வை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/2 into L into B ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் ஒரு right-angled triangleோட இதை கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஏரியா ஆஃப் அ right-angled triangle நம்ம ½ into B into H. ஸோ Bன்றது பேஸு, ஹச்சுன்றது ஹைட்டு. ஸோ ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இதில் வந்து இவ்வளோ தான் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.